Hi friends, welcome to Sridivya Aari Works. இன்னைக்கு இந்த கிருஷ்ணர் ஆரி ஒர்க் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கிருஷ்ணர் டிசைனை வந்து நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல அடியில் கார்பன் பேப்பர் கிளாத் மேலே வச்சுட்டு டிசைனை வந்து கார்பன் பேப்பர் மேலே வச்சுட்டு ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கிற பென்சிலை எடுத்து நீங்கள் அது மேலே வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து ஈஸியாக நம்மளுக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணுற மெத்தடு. இப்போது நான் யூஸ் பண்ண போகிறது வந்து நார்மல் நீடில் ஜரி த்ரெட், கோல்டு ஜரி த்ரெட் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இந்த ஃபேஸில் வந்து இந்த ஐ அப்புறமா இந்த நோஸ் இந்த ஏரியாலாம் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டால் தான் அழகாக இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது ஒட்டினா நல்லா இருக்காது. ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து ரொம்ப நல்லா திக்னஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் செயின் போட்டாலே போதும். திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் செயின் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் வந்து ஆல்ரெடி எப்படி போடுறதுன்னு என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தனியாக வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு டுட்டோரியல் போடுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாமே செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஐஸ், நோஸ், அப்புறமா அந்த ஹேண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். இதில் வந்து நீங்கள் ஸ்டோன் ஓட்டினாலோ அல்லது இந்த பால் செயின் ஓட்டினாலோ உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம செயின் ஸ்டிச்சே போட்டுருவோம். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கோல்டு கலர் பால் செயின் எடுத்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிரீடம் மாதிரி இருக்குல்ல அந்த ஏரியாவில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் ஒட்டிக்கிறேன். இந்த இதில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதில் வந்து ஒயிட் ஸ்டோன், ஸ்மால் சைஸ் ஸ்டோன் வந்து ஒட்டுறேன். அப்புறம் அதை சுற்றி வந்து பால் செயின் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து தோகை மாதிரி இருக்கிறதுனால அங்கே வந்து கொஞ்சம் திலகம் ஷேப்பில் பெரிய சைஸ் சாண்டல் கலர் ஸ்டோன் ஓட்டிட்டு கம்மல் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த சென்டரில் வந்து மெரூன் கலர் ரவுண்ட் ஸ்டோன் ஓட்டி அதை சுற்றிட்டு செயின் ஸ்டோன், அதை சுற்றி கோல்டு பால் செயின். இப்போ நெக் போர்ஷன்லேயே நம்ம செயின் ஸ்டோன் ஓட்டிக்கலாம். இந்த நெக்கு வர டிவிஷன்லேயும் கொஞ்சம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதான் வந்து நெக்கையும் அந்த பாடி போர்ஷனையும் நமக்கு டிவைட் பண்ணி காட்டுற இடம். ஸோ இங்கேயும் நம்ம செயின் ஸ்டோன் வந்து ஸ்மால் சைஸாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த கீழே வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பெரிய சைஸ் கோல்டு கலர் பால் செயின். நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த எவ்வளோ இது தேவை அப்படின்றத கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டுறப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சாண்டல் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்குல்ல, அதை சுற்றி நம்ம செயின் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். செயின் ஸ்டோன் இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்மால் சைஸ் செயின் ஸ்டோன், ஏன்னா அது யூஸ் பண்ணால் தான் அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் கையில் வந்து புல்லாங்குழல் வர மாதிரி டிசைன் போட்டிருக்கோம். இந்த புல்லாங்குழலுக்கு வந்து நான் லேஸ் செயின் அப்படின்னு கிடைக்கும், லேஸில் வந்து செயின் மாதிரி இருக்கும், அதை ஒட்டியிருக்கேன். அப்புறம் அந்த அந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம வந்து கோல்ட் பால் செயின் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த ரவுண்டாக வர இடத்துல வந்து நான் காயின்ஸ் ஒட்டினா கொஞ்சம் எலகண்டாக இருக்கும்னு நினச்சிட்டு காயின்ஸ் ஒட்டுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிக்கலாம், லாஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இது சும்மா நிற்கிறதுக்காண்டி இப்போ வந்து நான் கம்மை அப்ளை பண்ணி அது மேலே வந்து காயின்ஸ் வந்து அப்படியே ஆர்டராக ஒட்டிட்டு வரேன். இப்போது பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். உள்ளே வந்து ஸ்கை ப்ளூ கலரில் ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அதை வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நீடில் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த மேலே ஸ்டோன் செயின் போட்டிருக்கோம்ல நெக்குக்கு, அதுக்கு கீழே வந்து கோல்டு பால் செயின் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிக்கலாம். இதெல்லாம் ஒட்டிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது. காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நம்ம வந்து கிருஷ்ணருக்கு நிறையா நம்ம வந்து பார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா நம்மளால் வந்து போட முடியாது. ஸோ சிம்பிளாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் வந்து நம்மளால் சிம்பிளாக வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த சென்டரில் வந்து நான் ஸ்கை ப்ளூ கலரில் ஸ்மால் சைஸ் பால் செயின் வந்து ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். 2 லேயர் ஒட்டிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் பாடி போர்ஷன் எல்லாமே நம்ம நல்லாவே கவர் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரீடத்துக்கு கீழே இருக்கிற ஏரியா. இந்த ஹெட் போர்ஷனை வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிக்கலாம். அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ அதை சுற்றி நம்ம கொஞ்சம் கிரீடத்தில் வந்து இன்னொரு லேயர் பால் செயின் ஒட்டினா கொஞ்சம் கிரீடம் வந்து திக்காக தெரியும். இந்த மயில் தோகை மாதிரி வர இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செயின் ஸ்டோன் கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஜர்தோசி பால் செயின் இதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் அந்த ஃபெதர்ஸ் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம நார்மல் நீடில் வச்சு நார்மல் சீவிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது இந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால இங்கே வந்து எல்லோ கலர் ஆங்கர் த்ரெட் வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாமல் கவர் பண்ணால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஸ்கை ப்ளூவில் வந்து எல்லோ வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதனால தான் நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நீட்டான லுக் இருக்குது. எல்லாமே முடிச்சிட்டோம். ஆனால் இந்த மெரூன் கலர் ஆங்கர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கிற இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் வந்து நம்ம இதுக்கு சென்டரில் வந்து இந்த ஆங்கர் த்ரெட் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி ஃபில் பண்ணுறப்ப கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கிரீடம் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஏன்னா நம்ம வந்து அந்த கம்மல் போர்ஷனில் வந்து மெரூன் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம்ல, அதனால தான் நான் மெரூன் கலரில் ஆங்கர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ லிப்ஸ்லேயே நம்ம வந்து அதே மெரூன் கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். லோட் ஸ்டிச் மாதிரி தான். லிப்ஸ் ஃபில் பண்ணுறப்ப அந்த செயின் ஸ்டிச்சை தாண்டி போகாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் லுக் வந்து நீட்டாக இருக்கும். எவ்வளோ குட்டியாக உங்களுக்கு அதுக்குள்ளே போட முடியுமோ அவ்வளோ குட்டியாக போடுங்க. லிப்ஸ் அப்புறமா வந்து அந்த நாமம் போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த கைக்கு கீழே கோல்டு பால் செயின் வந்து ஒட்டியிருக்கேன். இதுக்கு கீழே நம்ம வந்து மெரூன் கலர் ஆங்கர் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டு பேங்கிள்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இங்கேயும் மெரூன் கலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீடம் அப்புறமா வந்து கம்மல், கைக்கு வர வளையல் எல்லாமே சேம் கலராக இருக்கட்டும் அப்படின்னா மெரூன் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு ஆங்கர் த்ரெட் மெரூன் கலர் எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீடிலுக்கு மேலே நூலை வந்து 2 சுற்று சுற்றுனீங்கன்னா கொஞ்சம் நாட் பெருசாக இருக்கும். நான் ஒரு சுற்று சுற்றி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை ஏதோ பேங்கிள் இருக்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கும். எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த ஐ பால் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து பிளாக் கலர் ஆங்கர் த்ரெட் யூஸ் பண்ணி அங்கேயும் 2 அந்த ஐ பாலில் மட்டும் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறேன். கொஞ்சம் அது கரெக்டாக அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அது போட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து உங்களோட ப்ளவுஸில் குர்த்திஸில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எல்லாமே முடித்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் சீவிங் த்ரெட் எல்லோ கலர் நூல் எடுத்து
இந்த மாதிரி நம்ம எங்கெங்கே ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கோ அதெல்லாம் மறக்காமல் ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து நல்லா லாங் லைஃப் வரும். இதில் வந்து மோஸ்ட்டாக நம்ம எந்த விதமான ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ணல. செயின் ஸ்டிச் மட்டும்தான் ஃபேஸில் மட்டும் போட்டிருக்கோம். மற்றபடி எல்லாமே ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் போட முடிகிற ஸ்டிச்சஸ் தான் நம்ம வந்து இந்த ஸ்டோன் செயின் அப்புறம் பால் செயின் இதெல்லாம் தான் போட்டு ஒட்டியிருக்கோம். ஸோ ரொம்ப ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் எலகண்ட்டாகவும் இருக்கும். இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.